கேரளாவின் கோழிக்கோடு பகுதியில் ஒரு பேருந்தில் பயணம் செய்தபோது ஒரு ஆண் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக அவருக்கே தெரியாமல் வீடியோவை பதிவு செய்துள்ளார். அந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பரவியது. இதை பார்த்தவுடன் அதில் சம்பந்தப்பட்ட அந்த ஆண் நபர் தீபக், வயது 42, வீட்டிலேயே தற்கொலை செய்து கொண்டுள்ளார். காவல்துறை தற்போது பெண்ணுக்கு எதிராக சுயகணத்தில் உதவியதாக அபேட்மெண்ட் டு சூசைட் வழக்கை பதிவு செய்து அந்த பெண் மீது விசாரணை நடத்தி வருகிறது. கேரள மாநில மனித உரிமைகள் ஆணையம் இந்த சம்பவத்தை ஆழமாக விசாரிக்க DIGயை அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவு செய்துள்ளது. தீபக்கின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் கூறியது. வீடியோ வைரலாக பரவியதால் அவர் அதிக மன அழுத்தத்தை எதிர்கொண்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என்று கூறியுள்ளார்கள். இந்த சம்பவம் சமூக வலைதள பொறுப்புத்தன்மை, ஆன்லைன் துக்கமான விளைவுகள் மற்றும் இணையத்தில் குற்றச்சாட்டுகளை பகிரும் போது ஏற்படும் விளைவுகளை பற்றி பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. மேலும் தற்கொலை செய்து கொண்ட அந்த ஆண் நபர் தீபக் தன் கையை யதார்த்தமாகத்தான் அசைத்துள்ளார் என்று பலர் பதிவுகளை பதிவிட்டு வருகின்றனர். ஆனால் குற்றச்சாட்டு வைத்திருக்கும் அந்த பெண் வேண்டும் என்றே தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக வீடியோவை பதிவு செய்துள்ளார். கேரளாவில் நடந்த இந்த துயரமான சம்பவம் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு வைரல் வீடியோ ஒருவரின் மரியாதை, மனநிலை, உயிர் எல்லாவற்றையும் அளிக்கக்கூடும். ஆதலால் சமூக வலைதளங்களில் ஒருவர் மீது குற்றச்சாட்டு வைப்பதற்கு முன் எதையும் நன்றாக சிந்தித்து செயல்படுங்கள். மேலும் மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் அமைதியாக இருப்பதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் தவறாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் அல்லது அவமானம், பயம், மனவேதனை இருந்தாலும் நீங்கள் தனியாக இல்லை. உங்களுக்கென உங்கள் உறவினர்கள் உள்ளனர். குடும்பத்தாரிடமும் உறவினர்களிடமும் மனம் விட்டு பேசுங்கள். எதையும் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். இந்த ஒரு வரியை மட்டும் நினைவில் வையுங்கள். ஒரு ரீல் வைரல் ஆகலாம், ஆனால் அதன் விளைவு ஒருவரின் வாழ்க்கையை முடிக்கலாம்.